அப்போ எந்திரிச்சு போய் அந்த கண்ணாடியை பார்த்தா. அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் முகம் விகாரமாக மாறிச்சு. பின்னாடி ஏதோ நெல்கள் நடமாடுற மாதிரி இருந்துச்சு. அவள் இதையெல்லாம் ஏதோ வெறும் சோர்வுன்னு சோர்வு. நினச்சா. ஆனால் திடீர்னு கண்ணாடியில் இருந்த அவள் உருவத்து மேலே ஏதோ கை சில்லுன்னு வச்சுச்சு. அவள் இதையெல்லாம் ஏதோ அலைச்சல்னால அவனை பண்ண பரம்பன்னு நினச்சி அன்னைக்கு நைட்டு போய் படுத்துட்டா. அவள் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணா, ஆனால் தூக்கமே வரலை. அவள் கனவுல ஏதோ கண்ணாடி உடஞ்சி அவளை துரத்துற மாதிரி கனவு வந்துச்சு. அடுத்த நாள் சோர்வாக எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்புனா. அது அவளுக்கு ஆஃபீஸில் முதல் நாள். அவள் சென்னைக்கு வந்து முதல் நாள் மெட்ரோவில் போகிறா. மெட்ரோவில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தா. அவள் ஸ்டாப் வந்த உடனே இறங்கி அவள் ஆஃபீஸுக்கு போயிட்டா. ஆஃபீஸுக்கு போன உடனே அவள் வேலை எல்லாத்தையும் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவளுக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வந்துச்சு. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாள். அவங்க எல்லாம் இந்த காலத்தில் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் அதுக்கப்புறம் அந்த பேசுகிறத விட்டுட்டா. அன்றைக்கி நைட்டு சோர்வாக வேலையை முடிச்சுட்டு அவள் திரும்பி வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு கண்ணாடியில் இருந்த அவள் உருவம் அவளை பார்த்து சிரிச்சிச்சு. ஆனால் அவள் அதை சிரிக்கவே இல்லை. அவள் அதை பார்த்து பயந்துட்டா. என்ன பண்ணுறதுன்னே அவளுக்கு தெரியல. திடீர்னு பதறி போய் இங்கேயும் அங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறதுன்னே அவளுக்கு புரியல.